மாபெரும் சபைதனில் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரளாக கூடியிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் என்ன சொல்லிவிட முடியும் என்று யோசித்தபடி உட்கார்ந்திருந்தேன். திருவள்ளூர் நகரத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது சரியாக மணி 6 இருக்கும். எனக்கு அலைபேசியில் ஒரு அழைப்பு. மேடம், உங்களை பற்றிய ஒரு குறிப்பு வேண்டும், மேடையில் அறிவிப்பதற்காக என்று சொல்லப்பட்டது. நான் சொன்னேன், சும்மா சொல்லுங்கள் சார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவங்க அனௌன்சர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை மேடம், எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, என்ன சொல்லணுங்கிறத நீங்களே சொல்லிடுங்க மேடம். அவ்வளவா பயந்து போயிருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூரில் இருக்கிறவங்கெல்லாம் வீரம் செறிந்த மக்கள், மண்ணின் மைந்தர்கள் ஆயிட்டு யாருக்குமே பயப்பட மாட்டாங்களே, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நான் டவுட்டோடு தான் வந்து இறங்கினேன்னா, இறங்கும்போது ஒரு போலீஸ்கார் வந்தார். கரெக்டாக என் வண்டி உள்ளே வராதபடிக்கு வண்டியை எடுத்துகிட்டு வந்து இப்படி நின்னார். நான் அவரை பார்த்தேன். சரி, அங்கேயே இறங்கிடலான்னு இறங்கும்போது அந்த போலீஸ்காரர் கேட்குறார், என்ன மேடம் பயந்துக்கிட்டே இறங்குறீங்கன்னு கேட்டார். ஓஹோ, அவங்க தான் நீங்களா? பயந்த மாதிரி இருந்துக்கிட்டு அடுத்தவங்களை பயமுறுத்துகிற ஆளா நீங்கள் என்றபடி நினைத்து கொண்டு தான் இங்கே வந்தேன். கதைகள் விசிறி வீசி என் வியர்வையெல்லாம் ஆற்றி என் மனதை அன்பு வயப்படுத்திய அந்த கவிஞருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மாபெரும் சபைதனில் என்கின்ற சொல் கண்ணதாசனின் சொல். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொன்ன பாட்டு. எனக்கு இது யார் எழுதினாங்கிறதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு 13 வயது இருக்கும். என்னுடைய அம்மா தேன் கிண்ணம் கேட்பாங்க. அப்போது ராத்திரி ஒரு 9:15 இருக்கும், தேன் கிண்ணம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம், என்னை மட்டும் எழுப்பி இந்த பாட்டை கேள அப்படின்னாரு எங்கள் அம்மா. எனக்கு இது யார் எழுதுனாங்களான்னு தெரியாது. என்னை கேட்டால் இந்த நீ உன்னை அறிந்தால்ங்கிற பாட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினது எங்கள் அம்மா. அந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸா வரும். அந்த பத்தி தான் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பாட்டு. இது மாபெரும் சபை, புத்தகத் திருவிழாவிற்கு வந்திருக்கும் சபை. இந்த சபையில் போடப்படுகின்ற எந்த வார்த்தையும் வெறும் வார்த்தை அல்ல, அது விதைகள். நான் மிக கவனமாக என் வார்த்தைகளை முன்னெடுத்து வந்திருக்கிறேன். எந்த ஒரு கூட்டத்திலும் சொல்லுவதையே இங்கேயும் சொல்லுகிறேன். நிறைய பேர் என்னை இந்த செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும், லைவே போயிட்டு. என்ன இது வரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க? இதில் தானே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எங்கிருந்தெல்லாம் சுற்றி திரிஞ்சு மதுரையிலேருந்து புறப்பட்டு திருவள்ளூர் வந்து சேர்ந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக தானே வந்திருக்கேன். நேரில் வந்திருக்கேன்ல, பேச்சை கேட்கலாம்ல, அப்போவும் இதுலேயே பார்க்குறீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுக்கும் எனக்குமான இந்த காலம் மிக மிக கனிந்து கொண்டிருக்கிறது. நான் யாருக்காகவும் பேச வரவில்லை. என் வார்த்தைகளை காணொளியின் மூலமாக பதிவு செய்து உலக மக்கள் அத்துணை பேருக்கும் அனுப்பி கொண்டிருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆனால் நான் இவர்களுக்காக பேச வருவதே இல்லை, நான் உங்களுக்காகத்தான் பேச வருகிறேன். அதனால் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை இந்த பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புனிதமான இந்த முக்கியமான காலகட்டத்தில் நான் சொல்வதை மனதிலே உள்வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள்.
சொற்களை வைத்துக்கொண்டு உலக புகழ் பெறுகின்ற கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் இங்கே ஒரு வாக்குமூலம் தந்தார். நானாக எதுவும் எழுதிவிடவில்லை. ஏதோ எனக்கு பிறப்பிலிருந்தே மொழியினுடைய அர்த்தங்கள் புரிந்து கொண்டு வாழ்வின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு நான் பேச்சை எழுத்தை முன்வைக்கவில்லை. நான் படித்த நூல்கள்தான் நான் எழுதுகின்ற எழுத்திற்கு காரணம் என்ற ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர். வாசிப்பு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க புக்கை வாங்கிறத விட இப்போல்லாம் பேச்சை கேட்குறதுக்கு தான் கூட்டம் நிறைய வருது. ஆனால் இங்கே எங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாடு அப்படிங்கிறத இவங்களுடைய ஆஃபீஸில் போய் கேளுங்க. அவங்க எதுக்கு தெரியுமா எங்களெல்லாம் கூப்பிடுறாங்க? எங்கள் பேச்சை உங்களை ஏன் தெரியுமா கேட்க வைக்கிறாங்க? புத்தக வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். வேறு எந்த நோக்கமும் இல்லை. உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை ஒருமுகப்படுத்தி புத்தக வாசிப்பிற்குள் அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த பெரிய முயற்சிகள் எல்லாம். நான் யோசித்து பார்க்கிறேன், உங்களிடத்தில் இந்த மாபெரும் சபைதனில் என்கின்ற தலைப்பில் எந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்கின்ற வார்த்தைகளில் ஒன்றோடு ஒன்றாக முட்டி மோதிக்கொண்டிருக்கின்ற என் மனதிற்குள். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? நல்லா பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர் கிடையாது. என்னை பொறுத்த அளவில் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல பேச்சாளர். நான் பேசிவிட்டு போனதற்கு பிறகும் உங்கள் மனதிலே பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான சொற்களை நான் தேடுகிறேன். எப்பொழுதும் என்னை யார் சந்தித்தாலும் சொல்லுகின்ற வார்த்தை, மேடம் உங்கள் பேச்சுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபேன். உங்கள் பேச்சை கேட்காம நாங்கள் தூங்குறதே இல்லை. என் ஒய்ஃபுக்கு உங்கள் பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த மாதிரி சொல்கிற ஆம்பளைங்களுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா கவிஞர்? என் பேச்சு உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன மாற்றமெல்லாம் அவர்களிடத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் சொல்லிவிடுகிறேன். மேக்சிமம் அவங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதே நோக்கம்தான் அவர்களுக்கும். அதனால் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். ஆனால் எல்லாரும் என்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் என் பேச்சை. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, மேடம் நல்ல உற்சாகமாக இருக்குது மேடம் உங்கள் பேச்செல்லாம் கேட்கும்போது, ஆனால் ஒன்லி 2 hours தான் மேடம் நிற்கிது. சொல்லுன்னு இறங்கிருது மேடம். பரமபதத்தில் பாம்பில் இறங்கி கீழே போடுற மாதிரி உங்கள் உற்சாகமெல்லாம் வடிஞ்சு போயிடுது மேடம். அதே உற்சாகத்தோடு நான் இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஏன் உங்கள் மனசில் மட்டும் அந்த ஆற்றல் இல்லையா, அந்த கேள்வி இல்லையா? எல்லாம் தான் கேட்குறோம். இந்த ஒரே ஒரு நாள் வந்தது, ஜனவரி 1, நான் இன்றிலிருந்து அப்படின்னு ஆரம்பித்தோமா, 5 நாள் தாங்குச்சா? பொங்கல் வரைக்கும் கூட தாங்கலை. அப்போது மாபெரும் சபைதனில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் உள் சபையில் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் புறச்சபையில் நீங்கள் உங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், எப்படி உங்களை ஒரு நிலையிலே நிறுத்துவது? எனக்கு என்ன ஆச்சுன்னா, போன மாதம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் சார், வெளிநாடு. ரொம்ப சூட்சமமாக சில வார்த்தைகள் சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த என்ன படம் தெரில, வாகை சந்திரசேகர் ஐயா தான் அந்த டைலாக் சொல்லுவார், யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை. உறுதலை ராகமா? அப்போ அவர் வாகை சந்திரசேகர் இல்லை, அது நம்ம ஐயா. யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன். ஏனென்றால் நான் சபைக்கு பேசுகின்றவள் இல்லை, நான் தனி மனிதருக்கு பேசக்கூடியவள். உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். வெளிநாடு போயிருந்தேன்னா பாருங்களேன், எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் விஷயங்களை.
எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க விஷயங்களை. நான் நல்ல பிள்ளைங்க. எதை வச்சு சொல்கிறேன்றீங்களா? ரொம்ப கோபமாக இருந்தேன்னா தூங்கிடுவேன். ரொம்ப பசியாக இருந்தாலும் தூங்கிடுவேன். ரொம்ப கோபமாக தூங்கிடுவேன். நல்லா சாப்பிட்டா தூங்கிடுவேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கெட்ட விஷயம் இருந்தாலும் படுத்தா தூங்கிடுவேன். இந்தா இப்போ இப்படி பார்த்தா தூங்கிடுவேன். நல்ல மனசு எனக்கு. இந்த வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா 12 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. இங்கே 12 மணிக்கு பகல்லாம், அங்கே 12 மணி ராத்திரி. 15 நாள் இருந்துட்டேன்னா ஜெட்லாக் வந்துருச்சு. நைட்டுங்க யாருக்காவது ஏதாவது புரியுதான்னு பாருங்க. 12:15 எழுந்திருச்சு உக்காந்துட்டு இருக்கிற மதுரையில் யாரும் இல்லை கூட. எழுந்து பார்க்குறேன், என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையிலேருந்து தூங்கலையே, இப்போ கூட தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க. மன அழுத்தம். புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரல. எதை எடுத்தாலும் எரிச்சலாக இருக்கு. எரிச்சலை என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் டேபிளில் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தார் சார். அதை திறந்து பார்த்தா வண்ணமயமான ஸ்வீட்ஸ். ஆக்சுவலி நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். என்னன்னு தெரில, எனக்கு அவ்வளோ சுகர் இல்லைங்க. அதுக்காக தான் சுகர் இல்லை, புரியுதா? ஸ்ட்ரெஸ் இல்லை, அதுக்காக தான் சுகர் இல்லை. படுத்த உடனே தூங்கிடுறேன், அதுக்காக சுகர் இல்லை. ஆனாலும் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அந்த ஸ்வீட்டை பாக்ஸை திறந்த உடனே சந்தோஷமாயிடுச்சு. 2 ஸ்வீட்டுங்க, பெரிய பெரிய ஸ்வீட். 2 ஸ்வீட் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உட்காந்த பாருங்க, எரிச்சல் அப்படியே சாந்தமாயிடுச்சு. படுத்தேன், தூங்கிட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்ச உடனே பெரிய கேள்விக்கு, 30 வருஷமா நான் தேடிக்கிட்டு இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்க. ஸ்வீட் சாப்பிட்டா எரிச்சல் தனியும், ஸ்ட்ரெஸ்ஸு போகும். அப்புறமா தான் புரிஞ்சுது, நாம் ஜெயிச்சிட்டா, ஏதாவது வீடு வாங்கிட்டா, வேலை கிடைச்சிட்டா, கல்யாணம் ஆச்சுன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா, ஏன் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஸ்வீட் கொடு ஸ்வீட் கொடு ஸ்வீட் கொடுன்னு கேட்குறான். ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்மளை சுற்றிட்டு இருக்கிறது எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இதோ இந்த வார்த்தையை சொல்கிறேன், இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருங்க. சரியா? தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்வீட் யார் சாப்பிட்றோமோ இல்லையோ அது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு சில வார்த்தைகள் புரியுதா? புரிவதை நான் அடுத்ததாக வந்து சொல்கிறேனா? மேடையில் வந்த புதியவருக்கு வணக்கம். யாருன்னு தெரியல எனக்கு. ஐயா, அந்த அளவுக்கு இருக்குதா? உனக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதுங்கிறாரு. நிச்சயமா நிர்வாக அதிகாரியா இருக்கணும். ஒரு மோட்டிவேஷனை, ஒரு உற்சாகத்தை கீழே போடாமல் அப்படியே வைத்திருப்பது எப்படி? இது சார் எத்தனை பேரை சந்திச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. கவிஞர், நான்லாம் எங்கள் காலேஜில் வேலை செய்யும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா போவேன் சார். ஃப்ரெஷ்ஷாக 7:45 ஸ்கார்பியோவில் போய் இறங்குவேன். அப்படி வானத்துலேருந்து இறங்குற பராசக்தி மாதிரி போய் இறங்கி கையெழுத்து போட்டு அப்படி கேபினில் போய் இப்படி உட்காந்துட்டு என்னுடைய அட்டெண்டன்ஸ், அது புக்கு கிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்படி நிமிர்ந்து பார்ப்பேன் பாருங்கள். என் கலீக் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என்ன பர்வீன் டல்லாக இருக்கிற? ஹே, நல்லா தான் இருக்கிறேன். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சண்டை ஏதாவது போட்டு வந்தீங்களா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். 2 மணிக்கு ஏதாவது டாலர் வாங்க போறியாம்மா, வாங்கி தரேன்னு சொல்லி போயிருப்பார். இந்த அம்மா சொல்லுது, சண்டையா? நான் நைட்லாம் தூங்கலையா? பிரச்சனையா? நான் என்ன சொல்கிறேன், முன்னால் இருக்கிற ஆட்கள் நம்மளை ரெடியாக வச்சுருப்பாங்க.
நாம எப்படி இந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கிறது, இதை சொல்லிட்டு போயிடுறேன். இதுதான் ரகசியமே. இதை புரிந்து கொள்வதுதான் ரகசியம். கிளாரான்னு ஒருத்தி, அவ யாருன்னா ரெட் கிராஸ் அமைப்பு இருக்குல்ல, அதை உருவாக்கியவள். 97 வயசு அவளுக்கு. பேரழகா இருப்பாளாம், அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் இளமையின் உங்கள் அழகின் ரகசியம் என்ன? கிளாரா சொன்ன பதில் அப்படியே சொல்ற, வீட்டில் கட்டி எடுத்துட்டு போங்க. கிளாரா சொன்னாள், நான் துக்கங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் என் மனதிலே தக்க வைப்பதில்லை. சொல்லிட்டாளா? அடுத்த துணை கேள்வி, மேடம் யாராவது அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா நான் அதை ஏற்கனவே மறந்து விட்டேன் என்பதனை நினைத்துக் கொள்கிறேன். கிளாராங்க கிளியரா சொல்றா பாருங்க. நான் துக்கங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் மனதிலே சுமப்பது இல்லை. வந்துருச்சா? இதை இன்னும் கிளாரிட்டியா சொல்றேன். ஒரு மனைவி ஒரு கணவனோட தொடர்ந்து 35 ஆண்டுகள் வாழ்ந்துட்டா. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது பெரிய செய்தி. எப்படியா 35 வருஷமா ஒரே ஆளோட வாழ். அந்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன், 65 வயது அந்த அந்த பெண் இருக்கால, அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன். அவகிட்ட கேட்குறாங்க, அவ வெளிநாட்டு பொண்ணு, ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நம் முகங்களை பாருங்க, நாளைய கவலைகளும் நேற்றைய இழப்பின் நினைப்புகளும் சேர்ந்து இன்றைய நாளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பாட்டிக்கு புதுசாக வெத்தலை வாங்கி கொடுங்க, அது சாப்பிடவே சாப்பிடாது, எடுத்து அதக்கி வச்சுக்கோம். நேற்று பழசானதை சாப்பிடும், நாளைக்கு நம்ம கொடுத்தது பழசா போயிடும், அது நாளை மறுநாள் சாப்பிடும். அனுபவிக்கவே தெரிவதில்லை. அவகிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஹாப்பி? அந்த பெண் சொன்னாள், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த வார்த்தை, ஆர் யூ மேரிட்? அவ சொன்னா, எஸ் ஐ எம். ஆம், எனக்கு திருமணமாகிவிட்டது. ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? எஸ் ஐ எம் ஹாப்பி. தென் கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். நீ உன் கணவனுக்கு நன்றி சொல் என்றவுடன், நோ ஐ won't என்றாள். இல்லை, நான் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டேன். ஏன்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. சொல்லிட்டு சொன்னா பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை என்பது என் முடிவு. என் மகிழ்ச்சியை நான் அடுத்தவர்கள் கையில் கொடுப்பதே இல்லை. உங்கள் மனங்களை முறிக்கக்கூடிய, உங்கள் மனங்களை துக்கிக்கக்கூடிய விஷயத்தில் சற்று விலகி நின்று விசாரியுங்கள். சற்று விலகி நின்று விசாரியுங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான், திருவள்ளூருக்கு பக்கத்தில் தான், என்ன ஊருன்னு சொல்ல மாட்டானா. இதே மாதிரி ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆச்சு. எப்படிப்பட்டவர்? இல்லை சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள். நான் மொழி ஆசிரியை, 300 பக்கத்தில் கூட மொழிபெயர்க்க முடியாதபடிக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு. உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள். இவ்வளோதாங்க. மனசில் எவ்வளோ கோபங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை அலாதியானது. இதோ இந்த வினாடியில் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயத்தை இப்போ சொல்றேன். நேற்று நைட்டு உயிரோட இருந்த 5 லட்சம் பேர் இந்த உலகத்தில் இன்னைக்கு இல்லை. நாம் எல்லாம் இருக்கிறோம். சந்தோஷப்படலாமா இல்லையா? கொரோனா வந்துச்சு, எல்லாரையும் கொத்து கொத்தா தூக்கிட்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா இல்லையா? வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அதில் உற்சாகத்திற்கு யாராவது வந்தா நல்லா இருக்குமே, யாருடைய விஷயத்தை கேட்டா நல்லா இருக்குமே, அப்படி கிடையாதுங்க. நமக்குள் நாம் சில விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் தொடங்கினேன்.
இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவர் பேரு எல்லாருக்கும் தெரியுது. எம்மங்கிட்ட அதிகமாக துட்டு இருக்குது. நானும் அதை சொன்ன உடனே அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கள் நாட்டிலேயும் தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் உலகத்தில் பெரிய பணக்காரன், அவன் பணம் சொத்து எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தா திக்குன்னு இருந்துச்சு. 56 லட்சம் கோடி. ஏங்க 56 லட்சம் கோடிங்க ஒருத்தன் வச்சிருக்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கவிஞர், நிர்வாக அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அமைப்பாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க, படைப்பாளர்கள் இருக்கிறாங்க, பேச்சாளர் இருக்கிறேன், பேராசிரியர் இருக்கிறேன். வாழ்க்கையில் சிலவற்றை சாதித்தவர்கள் தங்கள் ரகசியங்களை சொல்லுகின்ற பொழுது அதை மெதுவான வார்த்தைகள் என்று நினைத்து கடந்து போகாதீர்கள். நிதானமாக அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு கம்பராமாயணத்தையும் சங்க இலக்கியங்களையும் வள்ளுவத்தையும் பக்தி இலக்கியங்களையும் சிற்றிலக்கியங்களையும் வாசிக்காமல் நவீன இலக்கியங்களில் புதுமைகள் படைப்பது கஷ்டம். ஏன் தெரியுமா? இன்றிலிருந்து 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய சிந்தனையாளர்களை கொண்டிருந்த சமூகம் நம் சமூகம். என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தங்க, எங்க அப்போவே நினைச்சிருக்கிறாங்கன்னா ஏன் அப்போ இருந்தவன்லாம் புத்திசாலி இல்லையா? உனக்கு தான் புதுசாக வந்துருச்சா புத்தி? உங்கள் தாத்தாவுக்கு அறிவு இல்லையா? உனக்கு மட்டும்தான் வந்துச்சா புதுசா? எனக்கு தெரிஞ்சு இந்த சமூகத்தை போல அறிவை அடகு வைத்த சமூகம் இதற்கு முன்னாலும் இல்லை, இதற்கு பின்னால் வரப்போகிறதா என்று எனக்கு தெரியாது. சுய அறிவோடு சுயம்போடு இருந்தவர்கள். அந்த எலன் மஸ்க் உட்கார்ந்து இருக்காருங்க. ஒரு இன்டர்வியூ. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல, சாதனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்பேன். ஏன்னா அத்தனை பேரும் உண்மை சொல்லிட மாட்டாங்க. சில பேர் பேரன்பின் பெருவாகத்தில் அப்படி சொல்லிவிடுவாங்க. அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். எலன் மாஸ்க் சொன்ன ஒரு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள். இந்த சார் சொன்னார், 2 நாள் தான் வச்சுருந்தாராம் ஏதோ ஒரு ரெசல்யூஷன். 31ஆம் தேதி நைட்டு வச்சுருந்துருக்காரா, 2ஆம் தேதி சாயந்தரம் முடிச்சுக்கிட்டார். சார் சொன்னார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை எப்படி நீங்கள் நிறுத்திக் கொள்வது, நிலைநிறுத்திக் கொள்வது, எதை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த இலக்கை அடைகிறீர்கள், அந்த ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்லிடுவோமா? தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சக உலகத்தில் வெற்றிகளை அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுவார்களா என்ன? பாம்பு கடிக்க மருந்து சொல்ற பாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. சாவர பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாட்டி ஆச்சு, நீ பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்பு பாட்டி? கட்டுவீரி. மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற உலகத்தில் பெரிய கேள்வி ஒன்று, உன் இலக்கை அடைவதற்கு உன்னை நீ எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த ரகசியத்தை சொல். கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தன் கிளியரா கேட்குறான். டார்க் ப்ளூ நினைக்கிற, கொஞ்சம் பிளாக்கிஷா தெரியுது, ரெட் டை ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான் எலன் மாஸ்க். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, இருக்கு. அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தந்த பதிலை வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். முடிஞ்சா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த இலக்கை வேண்டுமானாலும் அடையலாம். ஃபார்முலா தான். யாரையும் பார்த்து வியக்காதீங்க. அவங்க ஏன் அப்படி வளர்ந்துருக்காங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா தான். ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்காக பிறந்திருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். அவன் சொல்கிற பதில் தாங்க சூப்பர் பதில். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதனை சொல்லுங்கள் என்றவுடன் அவர் சொன்னார், அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கள் உடனே எலன் மாஸ்க் சொன்னார், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. தெளிவாக தானே கேட்குறேன். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. அவர் அவ்வளோ ஃபோர்ஸா சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த எனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல,
அதை நான் சொல்றேன். எனக்கு ஏன் புரிஞ்சுது, ஏன் சொல்லாத பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் கவிஞருக்கு புரியுது? தொடர் வாசிப்பு. தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புரியும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதும் போயிடும். ஒரு 6 வயசு குழந்தை என்கிட்ட வந்து கேட்குது, கவிஞர் மேடம் நான் உங்கள் ரசிகர், ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? அந்த குழந்தைக்காக நான் கவலைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த கையில் ஃபோன் வச்சிருக்கா. என்ன மட்டுமா பாப்பா? இந்த கவலை எனக்கு வருகிறது, ஏனென்றால் நான் ஆசிரியை. எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் தாய். எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் இந்த சமூகத்தில் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த குழந்தைக்காக நான் பயப்படுகிறேன். பாருங்க, நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லைன்னு அவர் சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாருங்க. அதாங்க அந்த ஆளு பதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய கோல் நீ ஃபிக்ஸ் பண்ணல, அந்த கோல் தானே உனக்கு மோட்டிவேஷன். அந்த கோல் அடையிறதுக்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? இப்போ நான் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. மாபெரும் சபைதனில்ங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசணுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு எதுக்குங்க மோட்டிவேஷன்? சுல்தானா காலையிலேயே எந்திரி, இந்த புக்கெல்லாம் படி, புதுசு புதுசாக ஏதாவது சொல்லு அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? நான் தான் எந்திரிக்கணும். உங்களுக்கு இப்போவும் புரியலல்ல? புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். நான் சொன்னேன்ல, வாசிப்பு பழக்கம் இருந்தால் ஜோக்கு கூட சரியான திசையில் புரியும். திட்டு இருக்குல்ல, அது கூட சரியான திசையில் புரியும். பேசாத நாங்க என்னை பார்த்து கெமிஸ்ட்ரி டீச்சர், ஏன்னா நான் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன். எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்காரு அப்படின்னாங்க. உட்கார்ந்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அங்க பேசுறத நிறுத்தினேன். சொற்கள் புரியணுமே. சொன்னார்ல, கொடுத்த ரத்தத்தை விட, ரத்தம் கொடுக்குறவங்க கிட்ட நான் காசு வாங்குறது இல்லையான்னு ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு ஜூஸ் போட்டு கொடுத்தானே சோடா கடைக்காரன், கந்தர்வன் எழுதினாரு. புரிஞ்சிருச்சு இல்லை எனக்கு? அது என்னங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லை? பிரபஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. நான் ஏதோ ஒரு பாருங்க, கலாபிரியா அவனுடைய ஒரு கவிதையை கேட்டா இன்னைக்கு நான் நடுங்கி போனேங்க. புரியணுங்க. புரிஞ்சாலே லைஃப் சூப்பருங்க. புரியாம தாங்க எல்லா கஷ்டங்களும். நான் அப்படி நினைக்கவே இல்லையே. என்ன செய்யறது? கண்கள் இல்லாத தாய் பறவை தன் குஞ்சுகளின் வாசத்தை தொலைத்துவிட்டு அந்த கூட்டை தேடி அலைவதை பார்க்கிறேன். அதன் கூடு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த தாய்க்குருவிக்கு சொல்லக்கூடிய மொழி என்னிடத்தில் இல்லையே. நாங்கள் நடுங்கி போனங்க கலாபிரியா அவனுடைய இந்த வார்த்தையை பார்த்து. எனக்கு தெரியணுமே, அந்த மொழி தெரியணுமே, வழிபடுத்துறதுக்கான மொழி தெரியணுமே. அந்த பேச்சாளர் சொல்றார், ஜோக்கு தான். எனக்கு எலன் மாஸ்க் தந்த பதிலும் இந்த ஜோக்கையும் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன். புரிஞ்சிருச்சு எனக்கு. பாருங்க எப்படின்னு. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸில். ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமாக 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லேயும் ஒரே டிஃபன் தான் வருது. ஒருத்தனுக்கு இட்லி வருது, ஒருத்தனுக்கு தயிர் சாதம் வருது, ஒருத்தனுக்கு சப்பாத்தி வருது. 10 வருஷமாக சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ஒரு சிட்டு எழுதி வைப்போம்டா. 10 நாள் டிஃபன் மாற்றலன்னு வச்சுக்க, இதுங்களுக்கு எதுக்குடா சம்பாரிச்சு கொடுக்கறது, மேலேருந்து குறிச்சிடுவோம்டா, எழுதுறா சூசைட் நோட்டாங்க. எழுதிட்டான். 9 நாள் டப்பா திறந்துக்கிறாங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 10வது நாள் நடுக்கத்தோடு திறந்தாங்க பாருங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி.
மானஸ்தனுங்க 3 பேரும். மேலே போனானுங்க, கடகடன்னு குதிச்சிட்டானுங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. 3 பேர் வீட்டிலேருந்தோ மனைவிமார் ஓடி வந்து அழுவுதுங்க. இட்லி அழுவுது. டைலாக் பாருங்க. ஐயையோ நீ செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம். ஐயோ நீங்களை நான் நம்பவே இல்லையே, நீங்கள் விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நர்ஸு சொல்லுது, செத்து போயிட்டாருமா, அழுதுரு. இல்லை, அவங்க 2 பேர் வீட்டில் ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுவான். இந்த ஆள் ஏன் செத்தான்னு தெரியலையே. இப்போ எல்லன்மா சொன்னது புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அடையாமல் நீங்கள் தோற்று போனதா டமாரம் அடிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்காக வந்து கண்ணீர் வடிக்கணுமா? உன் இலக்கை நீதான் அடைய வேண்டும். உன் இலக்கு என்பது உன் கையில் இருக்கிறது. நீதான் கோல் செட் பண்றனா, யூ ஹாவ் டு வாக் த்ரூ. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் சபை வசப்படும். பல நேரங்களில் நான் சொல்றேன், நான் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போனேன்னா, இப்போ நான் ஒரு 15-20 நிமிஷம் கவிஞர் பேச்சை கேட்டேன்னா எனக்கு அது வரவு. பல இடங்கள் என்ன தெரியுமாங்க, நான் செத்து மடிஞ்சு படித்து வச்சுருக்கிறத நல்லா சேரில் உட்காந்துக்கிட்டு ஃபேன் போட்டுக்கிட்டு சூப்பராக கேட்டுட்டு போயிடுறீங்க. யாருக்கு லாபங்கிறீங்க? உங்களுக்கு தான் லாபம். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது எனக்கா செலவாகுது? எல்லாம் குடும்பத்துக்கு, மற்றவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போயிடுது. உண்மையாகவே பயனாளிகள் நீங்கள் தான், கேட்கின்றவர்கள் தான் பயனாளிகள். அதனால்தான் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் காதால் கேட்பதற்கல்ல, இந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கல்ல. நான் பல மீட்டிங்க்கு போகும்பொழுது படித்ததை சொல்லி கைத்தட்டல் வாங்குவதை விட யாரேனும் என் மனம் நெகிழ்கின்ற வகையில் ஏதேனும் சொல்லிவிட்டால் அதுதான் என் உண்மையான வரவாக நான் கருதுகிறேன். இது கற்றலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். நான் இந்த விஷயத்தை இப்படி நிறுத்துறேன். இப்போது என்னுடைய பயோடேட்டா கேட்டாங்கல்ல, ரொம்ப உஷாரவங்க, உஷாராக கேட்டாங்க. ஏன்னா என்னுடைய பயோடேட்டாவை அவங்க வாசிச்சிருந்தாங்கன்னா என்னை ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் தான் எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம்தான் ஆச்சு. நான் தமிழ் வளர்ச்சி துறையின் உலகத் தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்திருக்கிறேன். 6 மாதம்தான் ஆச்சு. இப்போ இந்த பயோடேட்டா இருக்குல்ல, இது தெரியணும்ல. ஆக்சுவலாக நான் யோசிச்சு பார்க்குறேங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அம்மா அப்பா குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு. கேளு கேளு கேளு, அவங்க பேசுகிறத கேளு. இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, அப்புறமா புரியும். விதை தானே, விதைத்தவர்கள் தான் தூங்குகிறார்கள், விதைகள் தூங்குவதில்லை. அது முளைக்கும் தானே, எப்போவாவது முளைக்கும் தானே. அவர் சொன்ன கதைகள் முக்கியமே இல்லைங்க. கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். ஏன் அந்த கதைகள் சொல்லப்பட்டன? உன் அக்கா இருந்தாலும் என்ன, ஏன் அக்கா இருந்தாலும் என்னடா, நீ கடன் கொடுத்தவனா இரு, நான் கடன் வாங்கினவனா இருக்கிறேன். இந்த 300 ரூபாங்கிறது உள்ளத்தாச்சியா வீட்டுக்கு வர அக்காவுக்கு தம்பியா இருக்கிறவனுக்கு அந்த வலி தெரியும்டா, இதாடா வாடா போலாம் என்று ஒருவன் எழுதுகிறான் இல்லையா? அதை படிக்கின்ற பொழுது கல்மனம் கூட கரைந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களைப் போல தானே அடுத்த வீட்டிலும் இருக்கிறார்கள் என்று உங்கள் மனம் கனியும் தானே. அதற்குத்தான் எழுத்து. அடுத்தவர்களுடைய மனதை கனிய வைப்பதற்குத்தான். நான் சொல்லுகிறேன், நானே ஒரு சப்ஜெக்டுங்க. என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு சப்ஜெக்ட். நான் கண்டுபிடிச்சேங்க. உங்களில் எல்லாருக்கும், அந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், முக்கியமாக 40-45 வயதில் இருந்தால் கூட பரவாயில்லை, நான் சொல்வதை உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சபை உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கான வெற்றியை நீங்க சைன் பண்ணிட்டு போகணும்னா, உங்களுக்குள் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை கண்டுபிடிங்க. உங்களுக்குள் ஒரு அக்கினி இருக்கு, அதை கண்டுபிடிங்க. எனக்கு தெரியலை. யுகபாரதி சார் ஒற்றை நாணயம்னு அந்த பாட்டை எழுதும் பொழுது நடந்த சம்பவத்தை ரொம்ப ருசியாக சொல்வார். அக்கினிங்க அதெல்லாம், நெருப்பு அதெல்லாம். நீங்கள் ஃபோன்லேயே பேச வேண்டாம் மேடம், சும்மாவே சொன்னாலே உங்களுக்கு கேட்கும்.
நீங்கள் ஃபோன்லேயே பேச வேண்டாம், இப்படி பேசினாலே அங்கே கேட்கும். எனக்கே கேட்குதுன்னா அவங்களுக்கு கேட்காதா? அந்த அக்கினி இருக்கு இல்லையா, அந்த அக்கினியை எப்படி கண்டுபிடிப்பது பாருங்க. நான் மொத்தம் 532 ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட் லெவலில். என்னுடைய கூட படித்தவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த முகத்தை நான் வெளியில் சொன்னதில்லை. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். 180 பரிசுகள், என்னுடைய சர்டிஃபிகேட் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ். நான் என்னுடைய ஃபைனல் இயரில் இந்தியாவினுடைய 26 ஜனவரி ராஜ்பாத்தில் அந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் ஹோல் இண்டியன் பெட்டாலியனுக்கு புதுசாங்க, அப்போ தாங்க அந்த பெட்டாலியனே உருவாக்கப்படுது என்எஸ்எஸில். அந்த பெட்டாலியனுக்கு ஐ வாஸ் த ரைட் மார்க்கர், ஃபர்ஸ்ட் லேடி. நான் தான் கூட்டிகிட்டு போனோம் எல்லாரையும். மார்ச் பாஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணுவேன். சங்கர் தயாள் சர்மா சார்கிட்ட நான் மார்ச் பாஸ்ட்க்கு பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். நிறைய நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். கபடி ஆடுவேன், வாலிபால் ஆடுவேன், ஹேண்ட்பால். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அதில் எனக்கு ஆர்வம் இருந்ததே தவிர அதில் என் நெருப்பு இல்லை. எனக்கான சூடு அதில் இல்லை. எனக்கு திறமை இருந்தது, நான் ஜெயிச்சேன். அப்புறமா நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், நல்லா கோலம் போடுவேன், நல்லா நாடகத்தை எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன். கலையில் ஆர்வம் இருந்தது. மீதி பிரைஸ் எல்லாம் அந்த கலையில் 60 பிரைஸ் தான் பேச்சு போட்டி. ஆனால் இன்றைக்கு நான் உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அமௌண்ட் முக்கியமே இல்லைங்க. உங்களுக்குள் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை மட்டும் நீங்கள் அடையாளம் படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்களை பற்றி கொள்ளும். நீங்கள் சுடர் விட்டு எரிவீங்க தெரியுமா? திருவண்ணாமலை தீபம் மாதிரி இருக்கும். சுடர் விட்டு எரியக்கூடிய அந்த தீபம் தொடர்ந்து எரியும்ல, அந்த தீபம் என் நெருப்பு. கலையோ விளையாட்டோ அல்ல, என் நெருப்பு தமிழ். நான் பிடிச்சிக்கிட்டேன். எனக்குள்ள அந்த நெருப்பு. ஒரு கவிதை வாசிச்சேன்னா அப்படி வரும், உள்ள ஒரு பரவசம் வரும். ஒரு கம்பன் பாட்டை வாசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆகும் மனசு. அது ஸ்போர்ட்ஸில் ப்ரைஸ் வாங்கும்போது வராது, அது கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது வராது. அந்த நெருப்பை நான் கண்டுபிடிச்சேன். நான் எதை ஆழமாக ரசிக்கிறேனோ அதை சொல்லும் மொழி வல்லமை பெற்றேன். அதுதான் என்னுடைய நெருப்பு. உங்களுக்கு என்று ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த ஸ்பார்க், அந்த இக்னிஷன், அதை கண்டுபிடிக்கிறீங்களா? பல நேரங்களில் நான் சொல்றேங்க, இந்த அடுப்பு, இந்த வீட்டில் அவர் சும்மா எடுத்துருந்துருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க. வீட்டில் அடுப்பு எரிப்பீங்க தெரியுமா? கேஸ் லைட். அந்த கேஸ் லைட்னு ஒன்று இருக்கும், லைட்டர், கேஸ் லைட்டர். அந்த கேஸ் லைட்டர்லேருந்து நெருப்பே வராதுங்க, ஸ்பார்க் மட்டும்தான் வரும். அதுலேருந்து வெறும் கேஸ் மட்டும்தான் வரும். இந்த ஸ்பார்க் இப்போ இந்த கேஸில் பட்ட உடனே அந்த அடுப்பு எரியும் பாருங்க, தட் இஸ் லைஃப். அந்த ஸ்பார்க் இருக்கா? அந்த ஒரு சொல் உங்ககிட்ட இருக்கா? அந்த சொல் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழும். ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழப்படும். அது தெரியணுமே. தெரியாமலே நிறைய பேர் செத்து போகிறோம். என் பையன் என்கிட்ட கேட்டான், அம்மா உனக்கு பிடிச்சது நீ செய்கிறல்லம்மா. ஆமாம், எனக்கு தெரியலம்மா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. கண்டுபிடி. அதான் உன் வாழ்க்கையில் பயணத்திற்கான சாவி. அதுதான் என்ன தெரியுமா? தவறான விஷயங்களில் என்டர்டெயின்மெண்ட்ல போய் விழுந்துடுறோம். அதுதான் நமக்கு ஸ்பார்க்குன்ட்டு கிடையாது. இந்த பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். குழந்தைகள் இந்த 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. ஏய் ரொம்ப விளையாடாதரா என்கிட்ட, என்னடா ஓவரா நடிக்கிற. இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் இப்போ நிறைய சம்பாதிக்குது. சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறா, சம்பாதிக்கிற மாதிரி நடிடா. உங்களுக்கான ஸ்பார்க்ல நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ல சொல்றேன். ஒரு ஸ்பார்க் எப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறத சொல்றேன். நெகட்டிவ் ஸ்ட்ரோக்கா, அதை நீங்க பாசிட்டிவா புரிஞ்சுக்கணும். இந்த 4 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவில் ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க சார்.
செய்தி, பத்திரிகை செய்தி. அவன் ஒரு வாக்குமூலம் தந்திருக்கான். இதே வார்த்தை தான். யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? புரிஞ்சுக்கோங்க. அவனை முன்னால் உட்கார வச்சு வாக்குமூலம் கேட்குறாங்க. ஏய், எவ்வளோ பெரிய கொள்ளை அடிச்சிருக்க தெரியுமா நீ? சார், நான்லாம் அடிக்கலை சார். எனக்கு தெரியும், நீ தான் அந்த லாக்கை திறந்துருக்க சார். என்னை ஹையர் பண்ணாங்க சார். என்னை ஹையர் பண்ணாங்க சார். ஹையர் பண்ணாங்கன்னா சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோடா சம்பளம் வாங்கினேன்? கொஞ்சம் பவுண்ட் சொல்கிறான். ஏய், நீ திறந்த அந்த லாக்கரில் எவ்வளோ கோடி பணம் இருந்துச்சு தெரியுமாடா? இதை போய் திறந்துட்ட நீ, இந்த காசுக்கு திறந்துருக்க. போலீஸ்கார் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்ன பதிலுங்க, முடிந்தால் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். அவர் சொன்னார், நான் ஃபிசிக்ஸ் படித்தவன் சார், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வேலைக்கு வரணும்லாம் வரல, சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். ஒரு லாக் கொடுப்பாங்க சார் என்கிட்ட, 1 நிமிஷம்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார். 60 வினாடி, நான் 25 வினாடியில் முடிக்கணும். அப்போ தான் அவங்கெல்லாம் வந்து அந்த மற்ற வேலைகளை பண்ணிட்டு போக முடியும். நான் அதை செட் பண்ணுவேன் சார். செட் பண்ணிவிட்டு 25 செகண்ட் தான் சார் இருக்கும். கடன்னு செட் பண்ணிவிட்டு அந்த கடைசி அந்த 25-26 செகண்டில் கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் சார். அப்போது மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியும் பெருமூச்சும் வரும் பாருங்க சார். அது அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற கோடி நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த பணத்தை விட உயர்ந்தது சார். அந்த சந்தோஷத்துக்காக தான் சார் நான் போகிறேன்ட்டான். நெகட்டிவ் ஸ்ட்ரோக் தான் ஒரு தாய்க்கு வருங்க. இந்த ஸ்ட்ரோக் சமைச்சு முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தைகள், என் கணவர், என் வீட்டில் இருக்கின்றவர்கள் சாப்பிட போகிறார்கள். சமைச்சு முடித்த உடனே அப்படி ஒரு பரவசம் வரும் ஒரு பெண்ணுக்கு, சமைக்கிற பெண்களுக்கு. ஆர்டர் போடுகின்ற பெண்களுக்கு இல்லை. வரும். ஒரு டீச்சருக்கு வரும். ஒரு விஷயத்தை ஒருத்தன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு உடனே அண்டர்ஸ்டுட் வரும். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. சிலது இருக்குதுங்க. அந்த மன்மத என்னது அந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் அந்த குஷ்பு மேடம் வந்து ஒரு அரிசி எடுத்து போடுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் அவங்க தாஜ்மஹால் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அவர் வந்து எடுத்து வாயில் போட்டு பழைய அரிசி போல் இருக்கும் பாரு. சிலது நமக்கு அப்படி வாய்க்கும். அதில் அந்த படத்தில் அவர் சமையல்காரர். சில பேருக்கு அப்படி தாங்க அமையும். ஆம்பளைங்களாம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் ஏன் மேட்சிங்காக ப்ளவுஸ் போடுறோன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை தான் மேட்சிங்காக அமையல. ட்ரெஸ்ஸு நீங்கள் பாருங்கள், உங்கள் பேண்ட் ஒரு கலர், உங்கள் சட்டை ஒரு கலர். யாரையாவது ஏதாவது ரோஸு சட்டைக்கு ப்ளூ பேண்ட் போடுவாங்களா? அதெல்லாம் அப்படி தான். உங்களில் நீங்கள் மேட்சிங்காக பார்க்குறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் முறைச்சி பார்க்குறார், இவ்வளோலாம் எங்களை பற்றி சொல்கிற அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த ஆம்பளைங்கிட்ட பல காலமாக கேட்கணுன்னு ஒரு ஆசை. சரி, வந்தானால நீங்கள் கேட்டு போயிடுவோமே. நீங்கள் ஒரு 20-25 வருஷம் வாழுறீங்களா மனைவி கிட்ட? ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் இல்லைங்க. கல்யாணம் பண்ண அடுத்த நாள்லேருந்துங்க சாகிற வரைக்கும் அந்த டைலாகை சொல்லிக்கிட்டே இருப்பான். உன்னை திருத்தவே முடியாது. நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா? குரானில் ஒரு வார்த்தை இருக்குது. இன்றைக்கி நோம்பின் முதல் நாள். குரானில் ஒரு வார்த்தை இருக்குது, அற்புதமான வார்த்தை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அவள் வளைவாகத்தான் இருப்பாள். அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். கை தட்டுறது முக்கியம் இல்லை சுபத்ரா. வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப நுட்பமாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஸ்பார்க் எதுன்னு கண்டுபிடிங்க. மற்றவர்கள் கண்டுபிடித்தால் அதை அலோவ் பண்ணுங்க. பல நேரங்களில் நாம் அதை அலோவ் பண்ணுறதே இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். பிரபஞ்சம் இருக்குல்ல, அது தனி மனிதனோடு தொடர்பு கொண்டது. ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டே போயிருக்காங்க, வைஃபு குழந்தையோட. திடீர்னு அந்த திசை காட்டும் கருவி இருக்குல்ல, அது வேற ஏதோ திசையை காட்டிருச்சு. அவர் உள்ளே போய் சிக்கிக்கிட்டாரு. ஒரு காடு கட்ட மட்டும் ஒரு பழக்கம் இருக்குது. காடு உங்களை சூழ்ந்து கொள்ளும்.
திரும்பி நீங்கள் வரவே முடியாது. பின்னால் இருந்து உங்களை சூழ்ந்துக்கும் காடு. காட்டினுடைய இயல்பு அப்படித்தான். அது என்ன பண்ணுறாரு, அவருக்கு வழி தெரியலை. மெதுவாக ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது தூரத்தில் ஒரு ரெட் லைட் எரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒரு தம்பதியினர் கைக்குழந்தையோடு டயர் பஞ்சர் ஆகி பஞ்சரான பொருட்கள் இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. இவர் அங்கே போயிட்டு அதை பார்த்து தன் வண்டியிலேருந்து இறங்கி அதை செட் பண்ணிவிட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு 6 மணி நேரம் சுற்றிட்டு வந்து ரோடுக்கு சேர்ந்துருக்காங்க. இது நடந்த கதை. அப்போது அந்த ஜிபிஎஸ் உங்கள் வண்டியை ஏமாத்துச்சு. யாருக்கோ நீ உதவி செய்ய வேண்டும் என்றால் உன் ஜிபிஎஸ் உனக்கு தப்பாக தான் வழிகாட்டும். ஆனால் தப்பாக வழிகாட்டினாலும் அதில் ஏதோ ஒன்றை, உங்கள் மனநிலை சுத்தமாக இருந்தால் இயற்கை அதற்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கும். இதை நீங்கள் நம்புங்க. இந்த எனர்ஜி இருக்குல்ல, நீங்கள் சாமியை நம்புறீங்களோ இல்லையோ, தனி மனிதனுடைய மன எண்ணங்களின் வலிமை அபரிமிதமானது. ஒரு சொல் போதுமானதாக இருக்கிறது. அன்னைக்கு ஒரு கவிதை படித்து மிரண்டு போனா, ஒரு சொல் தான். அசைந்த அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. அவன் இப்படி எழுதிட்டான். அசைந்து அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. எல்லா புடல்களும் சிந்தி சிதறி கிடக்கின்றன. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரியுது. அது அசைஞ்சு அந்த ரூமை செட் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த கவிஞனுக்கு ஒரு காட்சி தான். என் மனதை ஏதோ செய்கிறது. அது ஏதோ செய்கின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு நான் பயமுறுத்துகின்ற ஒரு ஃபேக்டராக இல்லாமல் போய் அவர்களோடு நான் இணைந்து பணியாற்றுகின்ற ஒன்றாக என்னை இயற்கை செலுத்துகிறது இருக்கு இல்லையா, அதற்கு நாம் முதலில் நம்மை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். ரொம்ப பிளைனாக சொல்கிற ஒரு விஷயத்த, ஒரு ஜெனரேஷனுங்க, இதோ இந்த ஜெனரேஷன் இருக்க, இவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு, இந்த சிண்டு, இந்த அங்கே வண்டு, அது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. எங்கள் அம்மாலாம் எனக்கு சுருதி பாக்ஸ் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். அம்மா பசிக்குது, ரீ அம்மா பொட்டுன்னு ஒன்று, என்ன குரல் உயருது. இன்னைக்கு சாரி காமா பாத்தா நீ சால நிக்குது. அம்மா சாக்ஸ் எடுத்துட்டு வா, 8 மணி ஆயிடுச்சு, பஸ் வந்துடும், அறிவில்லா உனக்கு. இந்தாடா கண்ணம்மா, இந்தாடா வந்துட்டான்டா செல்லமே, இந்தாடான்னு ஓடி வரீங்க. நாம் எங்கள் அம்மாட்ட அப்படி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சாவடிச்சிருக்கோம் எங்கள் அம்மா, அடிச்சா சாவடிச்சிருக்கோம் எங்கள் அம்மா. டெரருங்க அது. இன்னைக்கு கூடங்க எங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவை நினச்சிட்டு ஏதாவது அழுதாருன்னா அப்படியே நிற்பேன், என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். அம்மா கிட்ட போக மாட்டேன், கிட்ட போனால் செருப்பில் தான் அடியும். அவங்க துக்கத்தில் இருக்கும்போது நிற்கணுங்க ஸ்பேஸ். இன்னைக்கு நான் எங்கள் அப்பாவை நினச்சிட்டு நான் அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன். என் பையன் வந்தான், நல்லா தானே இருந்த காலையில், எதுக்கு அழுகுற? நான் அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், நீயாவது என்கிட்ட இதை கேட்குற, உன் புள்ள உங்ககிட்ட என்னடா கேட்கும்? இன்னைக்கு மிரட்ட முடியலைங்க குழந்தைகளை, திட்ட முடியல. பணிஞ்சு போச்சுன்னா அதுங்களை மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு வெளியில் ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்காக டீச்சர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்க ஒரு குச்சியை, குடுங்கி போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துட்டீங்க. இந்தா வரும்போதே பயமுறுத்துறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவங்கக்கிட்ட இந்த லத்தியை பிடுங்கி அதை குச்சியாக்கி ஆசிரியர்கள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்கக்கிட்ட போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். கண்டிக்க முடியுதா? பெற்றோர்கள், நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேங்க, உங்கள் குழந்தை மாபெரும் சபைதனில் நடக்கணும்னா 2 ஆயுதங்களை குழந்தைக்கு கொடுத்துருங்க. ஒன்று பணிவு, ஒன்று எளிமை. 2 கொடுங்க பார்ப்போம். கற்கின்ற பொழுது பணிவோடு இருக்க சொல்லுங்கள், கற்றதற்கு பிறகு அதிகாரத்தை செலுத்த சொல்லுங்கள். கற்கின்ற வரைக்கும் பணிவா இருக்கணுமா இல்லையா? கற்கிறதுல பணிவு இல்லையே, பணிவே இல்லாமல் போச்சு. லீவ் லெட்டர் எழுதுறதுல பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆஸ் ஐ எம் as I am suffering from fever, I request you to grant me 2 days leave. கீழே yours, நாம் என்ன சார் எழுதணும்? yours
எழுதிருங்க அப்படி. 25 வருஷமாக டீச்சராக இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் தான் வந்துச்சு ஒபீடியன்ட்லி. இப்போ வந்து ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலி, சின்சியர்லி, ஒபீடியன்ட்லி ஏன் எழுதுறதில்லைன்னு நான் தேடினேன் சார். மொழி ஆசிரியர் ஐ முன்னால் வருமா முன்னால் வருமானு சிக்கல் அதுங்களுக்கு. இப்போ ஃபெய்த்ஃபுல்லியில் அந்த பிரச்சனை இல்லை பாருங்கள். எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அவ்வளோ எள்ளு, ட்ரூலியில் எவ்வளோ ட்ரூ இருக்குதோ அவ்வளோ எள்ளு. ஏங்க பணிவு இல்லைங்க இன்றைக்கு. எங்கள் அப்பா சொல்வார், ஆஜிசி அதத் பாட்ஷாயி, ராஜகுணத்தின் முதல் தகுதி பணிவு, அது அடிமைத்தனம் அல்ல. பணிவுடன் இருப்பது அடிமைத்தனம் அல்ல. நம்ம குழந்தைகளுக்கு ஏன் சொல்லித்தர மாட்டேங்கிறோம்? இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு, ஒழுங்கு மரியாதையாக பணிஞ்சு போனவெல்லாம் தப்பிச்சிட்டான், தைரியமாக வெளில போனவெல்லாம் செத்தான். சின்ன இது தானே, ஜெம் தானே, சின்ன வைரஸ் தானே, இத்தினூண்டு இருக்குல்ல. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதற்கு நீ அஞ்சு கொள்ள வேண்டுமா அதற்கு அஞ்ச? குழந்தைகள்ங்க 19-20 வயசு குழந்தைகளுடைய பதாகைகள் இருக்குங்க, நினைவஞ்சலின்னு. தாய் மனசுங்க பதறுதுங்க எனக்கு. 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, 2ஆம் ஆண்டு. எப்படிப்பா செத்த நீ? சாகர வயசா இது? நோய்வாய்ப்பட்டு செத்து இருந்தாலும் பரவாயில்ல, பைக் ஓட்டி சாவற. முடியை இப்படி வளர்த்து வச்சிருக்கிறான், கேட்டால் சண்டைக்கு நிற்கிறான். நான் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி காலேஜில் படிக்கிற, முடியை கொஞ்சம் கரெக்டாக வெட்டி ஒட்டி வச்சுக்கோப்பா. ஏன்னா ராத்திரி நீ பைக் ஓட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், நீ செய்யாத தப்புக்கு உன்னை பிடிச்சி போட்டுருவாங்கப்பா உள்ள. ஏன்னா இந்த மாதிரி முடி வெட்டி கிட்டி இப்படி வச்சுக்கிட்டு கையில் அந்த வளையல்களை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டாட்டூ எல்லாம் போட்டுக்கிட்டு சாஞ்சி நடக்கிறவனை பார்த்தா பயமாக இருக்குப்பா. பாடம் சொல்லித்தர முடியல ராஜா. இங்கே திருச்சியில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் மேடையில் கலெக்டர் இருக்கிறாருங்க. ஒரு பையனை கூப்பிட்டாங்க. அவங்க 3 நிமிஷம் அவங்க டீச்சர் கேட்க, சார் பிரமாதமான பையன், உங்ககிட்ட ஏதோ உதவி கேட்கணுமா? வந்தாங்க. அவன் நட எப்படி இருக்குன்னா, அது என்னன்னு தெரில, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. சாஞ்சி ஒரு மாதிரி நடக்கிறான், இப்படி நடக்கிறான், தலைமுடி இப்படி இருக்குது, காதில் என்னென்னமோ போட்டிருக்கான், நல்லா படிக்கிற பிள்ளை, செம்ம புத்தி. வந்து நின்னானா, நின்றுட்டுல இப்படியே அவங்கள பார்த்தான். யாரை? கலெக்டரில் அவனை பார்த்தாங்க. அவனுக்கு யாரோ ஃபோன் வந்துருச்சுங்க, பேக்கெட்டில் ஃபோன் வச்சுருக்கான். என்ன பாட்டு தெரியுமா? சத்தங்க பாட்டு. எங்கே போச்சுங்க பணிவு? நீ ரத்தத்தை குடிக்கிற மாதிரி குடிப்பேனே நான்லாம், அவமானத்தை காட்டவே மாட்டேனே. டீச்சர்ஸ் கிட்ட பிளக்க பிடிங்கி விட்டுருவாங்கன்னு தெரியும் எனக்கு, காட்டவே மாட்டேனே. திட்டின டீச்சரை எதிர்த்ததே நான் வந்து அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்தேன். அப்படி தானேங்க எதிர்க்கணும். இந்த பையன் வந்து நிற்கிறாங்க, பர்ஸில் அடிக்குது மேடம் ஃபோனு, ரத்த கொதிப்பு மாமா இருக்கு, ரத்த கொதிப்பு. அவங்க மிரள்றாங்க. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்த பாட்டே வந்துருச்சு சார் கூட, எல்லாரும் சாட்சி. அதுக்கு நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். அவங்க அப்படியே அந்த 2 நிமிஷம் நின்னாங்க, அப்படியே போயிட்டாங்க. வாய்ப்பை விட்டியா? கலெக்டரை போய் பார்த்து நீ அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் நின்று உதவியை கேட்க முடியுமா உன்னால்? குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பணிவுடன் இருப்பதும் எளிமையுடன் இருப்பதும் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ஆயுதங்கள் என்று கற்பதற்கான சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி, ஒன்றை அதப் என்று சொல்வார்கள், ஒன்றை கரெக்டாக. நான் பேச்சாளராக இருக்கிறதுக்கு பின்னால் பெரும் ரகசியங்கள்லாம் இருக்குது. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். என்னோட கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நான் நடுவில் பிறந்தவன். 5 பேர் நாங்கள். எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க இருக்காங்க. பெரியப்பா, 1 விட்ட சித்தப்பா, 1 2 சித்தப்பா, அதுலேயும் இன்னொருத்தர் 1 விட்ட சித்தப்பா, இன்னொருத்தர் அத்தை. 5 பேரை மாதம் வந்துடுவாங்க வீட்டுக்கு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூட அங்கே போயிடுவாங்க. சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு
அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, வரும்பொழுதெல்லாம் அஜெண்டா, மாதத்துக்கு 5 நாள் அஜெண்டா என்னென்னா, எங்கள் 5 பேரையும் வரிசையாக நிறுத்த சொல்லிவிட்டு அவங்கள வச்சு உட்கார வச்சு ஒருத்தர் தான் வருவார். பாய்ஜான் எங்கள் அம்மா இதுங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது, அட்வைஸ் பண்ணுங்க. இந்த நடுவில் நிற்குதே குட்டிச்சாத்தான், அது அடங்க மாட்டேன், சொல்லுங்க பாய்ஜான். இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு சித்தப்பா, அதில் அந்த சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் அட்வைஸ் பண்ணுவார் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் பேச்சாளர் ஆனால் தெரியுமா? எதை கேட்குறது, எதை கேட்கக்கூடாது, எதை பேசுகிறது, எதை பேசக்கூடாது, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டதுனால இன்றைக்கி நின்று உங்கள் கிட்ட கரெக்டாக பேச வருது. கேட்க சொல்லுங்களேன் பிள்ளைங்கள. ஸ்கில்ஸில் வெறும் 5 ஸ்கில்ஸ் சொல்கிறீங்க. லிசனிங் ஸ்கில்னு ஒன்று இருக்கு, கேட்கணும். ஏதாவது யாராவது சொன்னால் அதை முழுமையாக கேட்கணும். கேட்பதற்கான அறிவு இருக்கிறதா? கேட்பதற்கான அறிவு எப்பொழுது வரும்? நிதானமாக வாசிக்கின்ற பொழுது வரும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. பல விஷயங்களில் நான் சொல்லுகிறேன், வேகமான காட்சிகளை பார்த்தால் நிதானமாக வாசிக்கும் பழக்கம் வராது. டீச்சரா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. 250 ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா லூஸா தான் போவீங்க. ஒரு ரீல் கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது சார். 250 பார்த்தியா, இன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லு. நான் 13 வயதில் 12 வயதில் படித்ததெல்லாம் இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. ஏன்? காட்சிப்படுத்தினேன். நான் காட்சிகளை பார்க்கவில்லை, பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இந்தா ஒரு பெட்டி இருக்கும், ஒரு டிவி பொட்டி, அதுக்கு கிரவுன் கருணா சூப்பர் சாலிடர் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த அப்பா ஒன்று போட்டு லாக் போட்டு அதை மடியில் வச்சுருக்கோம் சார். எங்கள் அம்மா என்ன பெருசாக நான் பாத்திர போகிறேன். அதில் பேரழகி ஒருத்தங்க வருவாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவங்கள. வணக்கம், சோபனா ரவி மேடம், அவங்க தான் பேரழகியே. அதுக்கு மேலே உங்களுடைய சித்திரஹார், அப்புறமா ஒரு ஒளியும். சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு பாடாவதியான இந்தி படம், இல்லைன்னா வேறு மொழி திரைப்படம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் உட்காந்துட்டு இருப்போம் தமிழ் படத்துக்கு. கையில் மிட்டாய், தேங்காய் மிட்டாய், பால், அது இதுன்னு வச்சுக்கிட்டு கையில் 4 எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டில் 4 கொடுத்து இந்த ஜன்னலுக்கு ஓரமாக ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த டிவியை பார்த்தது. அதுமாதிரி வெளில துரத்தி விட்டுருங்க சிலதுங்க, ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு மூடிடுவாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா? சில நாட்களில் சில ப்ரோக்ராமே இருக்காதுங்க. ப்ரோக்ராமே இல்லாத அன்றைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சொல்கிறேன், என் வயசில் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. தாயின் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழுங்க. இந்த சாகுபடி செய்வது எப்படி அப்படின்ட்டு லெட்டர் ஒருத்தர் வாசிப்பார், அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்வார். அதை முறைச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ். ஏஐ, ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், தொழில்நுட்பங்களால் இந்த உலகம் நிறையும் பொழுது அதே எண்ணிக்கையில் முட்டாள்களால் இந்த உலகம் நிரம்பி வழியும். நான் சொல்லல, ஐன்ஸ்டீன் பிசிக்ஸ் ரொம்ப ஹை லெவல் ஆன ஆள் ஐன்ஸ்டீன். அவன் சொல்றான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். நான் ஒரு மிகச் சிறப்பான ஒரு 5 மந்திரங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏங்க ரெக்கார்ட் தானேங்க பண்றீங்க, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அஞ்சு என்னன்னா, அவங்க பேசுறது என் காதில் கேட்குதா, நான் இன்னும் சத்தமா பேச வேண்டி இருக்குதா, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. உங்கள்கிட்ட பவர் அண்ட் பீஸ், சக்தி, அதிகாரம், மன நிறைவு, இந்த ரெண்டும் ரொம்ப பெரிய விஷயங்க. வெற்றி அமைதியும் சேர்ந்தே வராது. ஒரு கூட்டத்தில் நடந்தது. இவர் இருக்கிறார்ல, யார், தென்கட்சி சுவாமிநாதன், அவர் வெற்றி பின்னாலெல்லாம் ஓடாத, அமைதியாயிரு, நிறைவாயிருன்னு பேசி உட்காந்துட்டார். அடுத்து சுகி சிவம் சார் வந்து வெற்றி நிச்சயம்னு பேசிட்டு போயிட்டார். டவுட் ஒருத்தன் எழுந்திரிச்சு கேட்டான், 2 பேருக்கும் 600 ரூபா கொடுத்துட்டு வந்து பேச்சை கேட்டிருக்கேன்,
காலையில் இந்த ஆள் வெற்றிக்கு பின்னால் ஓடாத அமைதியாக இருன்ற, இவர் வெற்றிக்கு பின்னால் ஓடுங்கிற. நான் எதை கேட்குறது? அதுக்கு சுகி சிவம் எழுந்திரிச்சார் பதில் சொல்கிறதுக்கு. அவரை உட்கார வச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்ன பதிலை சொல்கிறேன். வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் சுகி சிவத்தை பின்பற்றுங்கள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னால் சேலம் ஜங்ஷனில் சந்திக்கிறேன் அந்த பெரியவரை. நாங்கள் அந்த ரவுண்டாக இருக்கோம், அங்கே இதில் உட்காந்துட்ருக்கோம். அந்த தூண் ஒன்று, இரும்பு தூண் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அந்த இது போட்டிருப்பாங்கள்ல, ரூஃப் போட்டிருப்பாங்களே, ரூஃப்க்கு ஒரு பில்லர், அந்த பில்லர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவர் உட்காந்துருந்தார். ஐயா வணக்கம், பருவி நல்லா இருக்கிறேன் உட்காரு அப்படின்னு. என்ன ஒரு சைக்காலஜி பசங்க எல்லாருமே என்னுடைய புத்தியை நோண்டி என்னை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதியிருக்காங்கம்மா, இப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு, பார்க்குறியான்னு கேட்டார். சரி சொல்லுங்கள் சார். கடைசியாக கேஸ் ஸ்டடியில் அவரை விசாரிச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சாரை இன்று ஒரு தகவல்னு எழுதியிருப்பார். கடைசியாக ஃபைண்டிங் என்ன தெரியுமா? தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நான் சத்தியமாங்க எனக்கு அப்படியே பதறிடுச்சிங்க. எப்படி சொல்கிறாருன்னு திரும்பி அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மனம் கனிஞ்சிருச்சுங்க அந்த பதிலுக்கு. அவர் சொல்கிறார், எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யாரால் ஜெயித்து விட முடியும்? என்ன வார்த்தைங்க அது? எனக்கு அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு மந்திரம் கிடைத்தது. மனதை கனிவாக்கிக் கொள்ளுங்கள், மனதை உறுதியாக வையுங்கள். பணிவு என்பது அடிமைத்தனத்தின் ஒரு சாயல் கூட கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். கற்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள். கற்றதற்கு பிறகு பணம் சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாரம்தான் பணத்தை விட மேலானது என்று இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு அதிகாரமும் அமைதியும் இருக்கணுமா? இந்த சகோதரி ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், மனசில் உள்வாங்கி வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட், உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். சொல்லு பேசு இப்போ சொல்லு. அப்புறம் நீ என்ன நேசிக்கிறியா? எவ்வளோ நேசிக்கிறேன் இப்போ சொல்லு. நான் கொடுத்தேன்ல பணம், அது எங்கே போச்சு இப்போ சொல்லு. என்ன சமைச்ச காலையில்? ஏன் அப்படி பாடாவதியா? இப்போ சொல்லு, இப்போ பதில் சொல்லு. உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். கடந்து போங்க, பார்த்துக்கோங்க, முன்னால் இருக்கிற மனிதனை புரிந்து கொள்ளுங்கள், கடந்து போங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. மன்னிக்கவே முடியவில்லை என்றால் விலகி கொள்ளுங்கள். அதைவிட பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. பெரிய தண்டனை, விலகி கொள்ளுங்கள். 2வது, பெண்களே, தொடர்புகளை துரத்தி கொண்டு இருக்காதீர்கள், துரத்தி செல்லாதீர்கள். தொடர்புகள், ஃபோன் எடுத்த உடனே வீட்டுக்காரர்கிட்ட எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருப்பார் அவர்? ஒரு போலீஸ்காரரு இல்லை ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் எங்கே இருப்பார்? ஒருத்தர் சொல்லுங்க, தெருவில் தான் இருப்பாராம், ஃபீல்டில் இருப்பாருங்க. எங்கே இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க? 8 கால் 9 கால் எடுக்கலல்ல, மிஸ்டு கால் பார்த்தாருல்ல, பேசுவார். பேசலன்னு வச்சுக்கோங்க, எங்கே சுற்றினாலும் நம்மக்கிட்ட தானே வந்தாகணும். அப்போ கேட்டுக்கோங்க, சோறு போடாதீங்க, தானே எடுத்து சாப்பிட சொல்லுங்கள். சும்மாவே அப்படி தான் ஓடுதா? சாதாரணமாகவே போட மாட்டாங்களா? அப்போ ஒழுங்காக பதில் சொல்லுங்கள். ஒழுங்காக பதில் சொன்னால் போடுவாங்களா இல்லையா? இல்லை சுகியா சமைப்பாங்களா? கொடுத்து வச்சவங்க நீங்கள். தொடர்புகளை துரத்தி செல்லாதீர்கள், இயல்பாக இருக்க விடுங்க. ஒரு தெரில, ரெக்கார்டாவது சொல்லலாமான்னு தெரில, ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேலே சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வருதான். அவங்க அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பெண்கள் முடிவு செய்தோம் என்றால் ஒன்றே விஷயத்தை அலோவ் பண்ணுங்க, அவர்கள் நண்பர்களோடு அவர்கள் நேரத்தை செலவழிக்க அனுமதியுங்கள். ஆயுள் கூடும் அவர்களுக்கு. இல்லை நான் சொல்லலை, சைக்காலஜி சொல்லுது. இந்த கைத்தட்டின ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணுங்க, அது பாவம் குற்றம் என்று தெரிந்தால் நிறுத்தி கொள்ளுங்கள்.
தொடர்புகளை துரத்தி செல்லாதீர்கள். அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம உறவு. அது ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது என்ன தெரியுமா, இந்த டிவியில் சொல்கிறதுல ஒரு பிரச்சனை, கட் பண்ணி அதை மட்டும் போடுவாங்களா, அதுக்கு முன்னால் நான் என்ன சொன்னேன் அதுக்கு பின்னால் என்ன சொன்னேன்றது புரியாது. அது ஒரு அபாயம்தான். அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேரும் சேர்ந்தே இருங்க. அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிகச்சிறப்பான பரிசு. சரியா? அதுலேயும் சொல்கிறேன், இந்த இளமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், அம்மா அந்த அக்கா சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஒன்று தான், 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா உயிருக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது மட்டுமே நீங்கள் 3வது நபரிடத்தில் பஞ்சாயத்துக்கு போங்க. மற்றபடி தயவு செய்து ஒருவரை பற்றி ஒருவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இன்னொருவரிடத்தில் குறை சொல்லிவிடாதீர்கள். என்ன அபாயம் நடக்கும்னு சொல்கிறேன். என் அக்கானா எனக்கு ரொம்ப உயிருங்க, நானா அதுக்கு உயிர். எங்கள் வீட்டில் என்னை ஏதாவது துன்புறுத்தினாருன்னா நான் அவன்கிட்ட போய், அக்கா என்னை இப்படி பண்ணிட்டாருக்கான்னு அவன் ஆரம்பிப்பா. ஐயோ தங்கத்தை எடுத்து தரையில் போட வச்சிட்டானே, உனக்கு இப்போ நான் முதல்லையே சொன்னேன் இது வேணான்னு சொன்னேன், எனக்கு தெரியும் அவன் இப்படி பண்ணுவான். ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். ஏதோ எரிச்சலாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதுக்கு நான் அங்கே போய் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா விஷயம் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் மீது செலுத்துகின்ற அன்பின் விளைவால் உங்கள் குடும்பம் துண்டாகி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று செய்கிறீங்களா, பளிச்சுன்னு சொல்லிட்டு போகிறேன். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில் வரக்கூடாதவர்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறேன். இந்த பேரை மட்டும் உள்ள சேர்த்துக்காதீங்க. ஒன்று நம்மளை பெத்தது, இன்னொன்று நாம பெத்தது, இன்னொன்று நம்ம கூட பிறந்தது, இன்னொன்று அதுங்களுக்கு வாச்சது, இன்னொன்று அதுங்களுக்கெல்லாம் வாச்சதுனால நமக்கு வந்து வாச்சது. இதுங்களை உள்ளேயே விடாதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க. என்ன சொல்கிறேன், கோபம் இருந்துதா, ரொம்ப துன்புறுத்துறாங்களா, சேர்த்து வச்சுக்கோங்கிற. நான் எங்கே போயிட போகிறாங்க, 60-65 வயசு ஆகட்டும், ஒன்றொன்னா எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். குடும்பத்தை மட்டும் பிரிவதற்கு, கணவன் மனைவி பிரிவதற்கு ஒருவருக்கு ஒருவர் காரணமாகி போகாதீர்கள். குடும்பம் சேர்ந்தே இருக்கட்டும். சரியா? உறவுகளை தொடர்புகளை துரத்தி கொண்டே இருக்காதீர்கள். ஜஸ்ட் கிவ் தெம் சம் ஸ்பேஸ். கொஞ்சம் ஸ்பேஸ் கூட. நீங்கள் அமைதியாகவும் அதிகாரத்திலையும் இருக்கணும்னா. 3வது, நான் யாரு தெரியுமா, உங்கள் தகுதிப்பாடுகளை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். அதிகாரம் வரவே வராது. 4வது, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனடியாக பதில் சொல்லாதீங்க. டோன்ட் ஆன்சர் இன்ஸ்டன்ட்லி. கொஞ்சம் கேப் எடுத்துட்டு சொல்லுங்க. அடுத்து, உங்கள் உழைப்பை எல்லோருக்கும் எப்போதும் தந்து கொண்டே இருக்காதீர்கள். சரியா? ஹேவ் லிமிட்ஸ். உங்களுக்கென்று, உங்களுடைய வாழ்க்கைக்கென்று சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி சொல்லி என்னுடைய பேச்சை நான் ஒரு ஓவியமாக, ஒரு கோட்டோவியமாக நான் முடிவிற்கு கொண்டு வருகிறேன். இந்த மனசு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொண்டிருக்காமல் புறநிலை நிர்வாகத்தை சரிப்படுத்த முடியாது. நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்குன்னு உள்ள ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை சரி பண்ணுங்க. நான் இப்போ 2 மைண்ட் கண்டிஷனை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். மைண்ட் கண்டிஷனிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. நிபந்தனைப்படுத்துதல், மனதை நிபந்தனைப்படுத்துதல். இப்போ உதாரணத்துக்கு, நான் பேசுறதுக்கு இங்கே வந்தேன், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? உங்கள் மைண்டை இப்போ கண்டிஷன் பண்ணுறேன் பாருங்க. நான் பேசுகிறதுக்கு வரத்துக்கு முன்னால் அருண் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் வேணும் சார். லெமன் ஜூஸ் கொண்டாந்து வச்சார். அவர் ஜூஸ் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு லெமன் வச்சார். நான் என்ன பண்ணேன், லெமனை எடுத்து கத்தியால் வெட்டி புழிஞ்சி
ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போது போட்டுக்கிட்டது நான். உங்கள் வாயில் உமிழ்நீர் இருக்கிறதா? இதுதான் கண்டிஷனிங். மைண்ட் கண்டிஷனிங். மைண்ட் கண்டிஷன் ஆகும். நெவர் டெல் எனிதிங் நெகட்டிவ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் குண்டாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் படிக்கலை, நான் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவ. மைண்ட் உடம்பு கவனிக்கும், ரியாக்ட் பண்ணும். ஆல்வேஸ் டெல் குட் திங்ஸ். நீ நல்லவள், நீ வலிமையானவள், உனக்காகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. 800 கோடி மக்களில் நீ மிக மிக நல்லவள், மிக மிக ஆற்றல் வாய்ந்தவள். உனக்காகத்தான் இந்த குடும்பம் உனக்கு வைத்திருக்கிறது. இந்த குடும்பம் உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை, உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. நீ புத்திசாலி. சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிஷன் ஆயிடுவீங்க. நெகட்டிவ் கண்டிஷனிங் ஒன்று சொல்லட்டுமா? நெகட்டிவ் கண்டிஷனிங் அதுவும் அப்படிதான். இந்த கிருஷ்ண தேவராயர் என்ன பண்ணுறார், தென்னாலிராமன் கிட்ட ஒரு பூனையை கொடுத்து அவருக்கு தண்டனை, இது 10 நாள் வளர்த்து கொண்டு வாடான்ட்டார். அந்த பூனையை வளர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தென்னாலிராமன் ஒரு வேலை பண்ணார். 2வது நாள் சூடாக பால் கொண்டாந்து வச்சுட்டார். அது சுளுக்குன்னு பட்டுருச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பால் வைக்கிறாரு, குடிக்க மாட்டேங்குது, ஓரமாக போய் உட்காந்துக்குது. 9 நாள் சாவர மாதிரி ஆயிடுச்சு பூனை. சார் என்ன பூனை சார் கொடுத்தீங்க? பால் குடிக்க மாட்டேங்குது சார். பால் கொண்டு வாங்கப்பானார். பால் கொண்டாந்து வச்ச உடனே அந்த பூனை அது பார்த்தவுடன் பயந்து ஓரத்தில் போய் ஒதுங்கி கொண்டது. மென்டல் நெகட்டிவ் கண்டிஷனிங். இந்த மனசு இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் உள்வாங்கக்கூடிய தகுதி படைத்தது. அதனால் நல்லதையே யோசியுங்கள், நல்லதையே பேசுங்கள். ஒரு கிரிக்கெட்டர், எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் விளையாட முடியாமல், எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். அவர் என்ன பண்ணார், சரி ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகிட்டார். அந்த மேட்சுக்கு போகும்போது பைக் ஆக்சிடெண்ட், கால் போயிடுச்சு. எப்படி இருக்கோங்க, விஷம் குடிக்க போயிட்டார். விஷம் குடித்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க, மருந்து கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. மருந்தெல்லாம் தூக்கி அடிக்கிறார். வந்தவன் யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான். ஒரே வார்த்தை தான், உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் தானே, கிரிக்கெட் பிடிக்கணும்னா கிரிக்கெட்டோடையே நீ வாழலாம், அது கால் தேவை கிடையாது. எப்படி? நீ கமெண்ட்ரி நல்லா பண்ணுவல, உனக்கு வரலாறு தெரியும்ல, உலகத்தில் யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடுகிறார்களோ அவர்களுக்காக நீ பேசு, கமெண்ட்ரி பண்ணு. அவர் தான் உலக புகழ் பெற்ற கிரிக்கெட் அனலிஸ்டா இன்னைக்கு இருக்கிறார். அவருக்கு கால் கிடையாது. நாம் நினைத்தால் நம்முடைய விஷயங்களை, சில விஷயங்களை நாம் தொட்டு விடலாம். இந்த உலகம் நம்மை நஷ்டப்படுத்தும், ஆனால் தோற்கக்கூடாது. நம்ம நஷ்டப்படுத்தும் இந்த உலகம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நமக்கான வாழ்க்கை நமக்கு வருகின்ற பொழுது அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் 3 நிலைகளில் நாம் தடுமாறுகிறோம். 1 வெட்கம், 1 கூச்சம், 1 தாழ்வு மனப்பான்மை. ஆண்களுக்கு அது இருக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜென்டில்மேன் சிண்ட்ரோம். நான் அதை கேட்டால் யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்க. சார் ஒரு 50,000 ரூபாய் வேணும். பெரிய ஆள் கேட்குறார். இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன், கட் பண்ணிவிடுங்க. நம்மளை விட பணக்காரங்களுக்கு, நம்மளை விட பெரிய ஆட்களுக்கு நம்ம கடனே கொடுக்கக்கூடாது, திரும்பி வரவே வராது, கேட்கவே முடியாது. தவிக்காதீங்க, ஐ எம் சாரின்னு சொல்லுங்க. No is a word, not a word, it's a sentence. No தான் சொல்லுங்களேன். கூச்சம் எதுக்கு உங்களுக்கு? நான் 2005 ஒரு தலைமைத்துவ பயிற்சி மாநாடுக்காக ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இந்தியாவிலிருந்து என்னை அனுப்பியிருந்தார்கள். நான் அங்கே போனேன். அப்போ ஜார்ஜ் புஷ் அங்கே 2005 அவர் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அப்படி போய் உட்காரும்போது நாங்கள் 16 நாடுகள்லேருந்து போயிட்டு வந்திருக்கோம். நான் இந்த விஷயத்தை நான் பெருசாக சொல்கிறது இல்லை வெளியில். அப்படி நான் போயிருந்த போது 16 நாடுகள் இந்தியாவிலேருந்து நான் போயிருந்தேன். அதில் ஒரு நாடு, எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே ஸ்டார் கிடைச்சதுங்க, ஸ்டார் பார்ட்டிசிபென்ட் கிடைச்சது. அவருக்கு மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. கடைசி நாளுங்க, லிண்டா ஹாரிஸ்னு ஒருத்தங்க தான் எங்களை வழிபடுத்தினாங்க. கடைசியாக லிண்டா ஹாரிஸ் அவர்கிட்ட போய் நின்று சொல்கிறத நான் கேட்குறேன். எல்லாரும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க, சால்ட் லேக் சிட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் ஸ்டார் வாங்கிடணுமே. ஐ வில் ட்ரை அப்படின்னார் அவர்.
எப்போ சொல்கிறாரு? அன்றைக்கி சாயந்தரம் 6 மணி செஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வேலிடிக்ட்ரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எல்லாருமே ஃப்ளைட் ஏற வேண்டிதான். நடந்த விஷயத்த சொல்கிறேன், உங்களில் யாருக்கேனும் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்கள். ராத்திரிக்கு என்ன சாப்பிட்றதுங்கிறத எங்ககிட்ட கேட்பாங்க. நாங்கள் குறித்து கொடுக்கணும். என் பக்கத்தில் இருந்தவர் என்ன குறித்து கொடுத்தாருன்னா, அந்த ஸ்டார் வாங்காத ஆள் இடியாப்பமும் மீன் குழம்பும் குறித்து கொடுத்தார். ஸ்ட்ரிங் ஹாப்பர் ஃபிஷ் கறி குறித்து கொடுத்தார். நான் சப்பாத்தி சிக்கன் டிக் பண்ணுற. அடுத்தவங்களுக்கு பார்ப்போம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க நூடுல்ஸ், ஒருத்தங்க பாஸ்தா, அது இதுன்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவர் ஃபிஷ் கறியும் ஸ்ட்ரிங் ஹாப்பர் சொல்லியிருந்தார். சரி, எல்லாரும் போயிட்டோம். அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டோம். ஹில்டன் ஹோட்டலில் தான் போட்டிருந்தாங்க, பெரிய ஹோட்டல். போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எல்லோரும் ரெடியாக உட்காடுறோம். அந்த வேலிடிக்டரி ஃபங்க்ஷனில் அந்த அம்மா எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கிளாஸ் எடுத்தது. எது லீடர்ஷிப்? நீங்கள் உண்மையிலேயே தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்றால், மாபெரும் சபைதனில் நீங்கள் அப்படி நடந்து வரணும்னா, எல்லாரும் உங்களை புகழணும்னா, உங்ககிட்ட என்ன குணம் இருக்கணும்? அந்த குணங்களில் ஒரு குணம், மிக முக்கியமான குணம் என்னன்னா, வீடியோ போடுதுங்க அந்த அம்மா. அந்த ஆள் உள்ள சாப்பாடு டேபிள் நகர்த்திக்கிட்டு வராங்க. உள்ள ஒருத்தர் வராரு. இந்த ஸ்டார் வாங்கலைல்ல, அவருடைய ரூம் திறக்குது. அவர் உள்ளே கூப்பிடுறாரு. உள்ளே கூப்பிட்ட உடனே சைன் பண்ணி அமுச்சிடுறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசப்படலை. கிளியரன்ஸ்க்கு வராங்க, கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த அம்மா கேட்டுச்சு, உங்களுக்கு என்ன சர்வ் பண்ணப்பட்டுச்சின்னு. அவர் சொன்னார், சிக்கன் அண்ட் சப்பாத்தின்னு சொன்னார். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டார். நான் ஸ்ட்ரிங் ஹாப்பர் அண்ட் ஃபிஷ் கறி சொல்லியிருந்தேன். அது வந்ததா? வரல. உங்ககிட்ட தானே கேட்டாங்க என்ன வேணும்ன்ட்டு, நீங்கள் தானே நோட் பண்ணி கொடுத்தீங்க. அது வரலல்ல, அது வரலன்னு ஏன் நீங்கள் கேட்கல? கொடுத்ததை சாப்பிடுவீங்களா? ஒரு லீடர் தான் எதை நிர்மாணித்து விட்டானோ, எதை தீர்மானித்து விட்டானோ, அந்த தீர்மானித்ததிலிருந்து ஒருபோதும் அவன் தன்னை விலக்கிக் கொள்வதில்லை. நின்று எதிர்த்து அதை கேட்டு அதற்கான கிளியரன்ஸ் வாங்காமல் அவன் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் உங்கள் கூச்ச சுபாவத்தாலும், உங்கள் பேரன்பு மிகுதியாலும், உங்களுடைய தன்னம்பிக்கை இன்மையாலும் நீங்கள் ஸ்டார் என்கின்ற இதை வாங்குவதற்கான வாய்ப்பை இழக்கிறீர்கள் என்று அவன் சொன்னான். ஏதாவது ஒன்று வருதா நமக்கு முன்னால, உனக்கு விருப்பம் இல்லையா? இது ஹம்பிளா சொல்லு, இது எனக்கு விருப்பம் இல்லைங்க, இது என்னன்றதை சொல்லுங்க. முன்னால் இருக்கிறவங்க கோச்சிக்கிட்டோங்கிற நான், எனக்கு தேவையானதை நான் சொல்லும் போது நீ எப்படி கோச்சிக்குவ? அதுல என்ன இருக்கு? நம்முடைய வாழ்க்கை நமக்கானது. அது ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு. அதில் நன்மை தீமைகள் கலந்து இருக்கும். சுயமரியாதையுடன் புறப்பட்டு இருங்கள். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? சாதாரணமாக ஜெயிச்சிடலாங்க. கூட்டத்தில், சாதாரண கூட்டத்தில் ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிறவங்கெல்லாம் கூட்டத்தில் போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தோத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, ஃபஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு இருக்குல்ல, அவளை கொண்டு போய் ஜீனியர்ஸ் இருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ளே போடுங்களேன். அவள் புறச்சூழ்நிலைகளால் மட்டுமே அவள் ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னா, அவள் அகச்சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் அந்த ஜீனியர்ஸ் மத்தியில் அவளால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது, தோத்துருவா. ஜெயிக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது புறச்சூழ்நிலைகளால் வருவதில்லை, உள்ளிருந்து கிளம்புகின்ற மிகப்பெரிய ஆற்றல் அது. அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தலைமைத்துவம் பெறுகிறார்கள், அவர்கள்தான் சபையில் நடக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் மாலை விழுகிறது, அவர்கள் சொல்லுவதை இந்த உலகம் கேட்கிறது. நன்றி, வணக்கம்.